Hey guys, இன்னைக்கு நம்ம ஆல்ஃபாஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ நான் ஒரு கியூப் இன்சர்ட் பண்ணிட்டு அதை டைனமிஷ் பண்ணிட்டேன். டைனமிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு ஆல்ஃபா சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து டாட்டட் ஆல்ஃபா இருக்குது. சாரி, ஆல்ஃபா சூஸ் ஆகலை. இப்போ வேறு ஏதாவது ஆல்ஃபா நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த மாதிரி ஆல்ஃபா சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வேறு ஏதாவது பேட்டர்ன் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ என்னோட பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஆல்ஃபாவோட ஒரு அம்சம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆல்ஃபா கிரியேட் பண்ணி இந்த ஆல்ஃபாவில் என்ன இருக்கிறோம், இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எப்படி இந்த ஆல்ஃபா நான் கிரியேட் பண்ணலாம். அது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு ஆல்ஃபா வந்து உங்களோட இதில் ஜிபிஎஸில் டிஃபால்ட்டாக இருக்காது. நான் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லிடுறேன். அது போக கீழே இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ரஷஸ்ஸு அதெல்லாம் எப்படி வைக்கணுங்கிறத இன்னொரு வீடியோலையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன் நான் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ட்ராக் ரெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரஷ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரோக் டைப்பு. அந்த ஸ்ட்ரோக் வந்து கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் ட்ராக் ஆகும், ஓகேவா? பட் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ டீட்டெயில் வந்து எனக்கு அதிகமாக கேப்சர் ஆக மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ரேடியலாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால சென்டரில் இருக்கிறது மட்டும் தான் டீட்டெயில் ஹையாக இருக்கும். அவுட் சைட் போக போக டீட்டெயில் கம்மியாயிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாஸ்க் பண்ணி அந்த டீட்டெயிலை வந்து நான் கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ மாஸ்க் பண்ணி அந்த ஆல்ஃபா சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல்ஃபா சூஸ் பண்ணி அப்படின்னா எல்லாமே வந்துடும். நான் ஒரு ஆல்ஃபா சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால நான் புதுசாக ஒரு ஆல்ஃபா சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆல்ஃபா தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆல்ஃபா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணி கிளிக் பண்ணி இந்த மாதிரி இழுத்து வச்சு, ஓகே. இப்போ எனக்கு இந்த ஆல்ஃபா வந்துச்சு. பட் பேக்ரவுண்டில் எனக்கு இந்த ஆல்ஃபா வந்துடும். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, திரும்ப கண்ட்ரோல் அமைக்கி ஆல்ஃபாவை ஆஃப் பண்ணிடணும் கண்ட்ரோலுக்கு. ஸோ மாஸ்க் இந்த இடத்துல பண்ண போகிறேன். சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஆல்ட் அமுக்குனிங்கன்னா எப்பவுமே ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சாரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் அமைக்கி அடுத்த ஆல்ட் அமுக்குனேன் அப்படின்னா எனக்கு போயிடும். இந்த மாதிரி மாஸ்க் மாறிடும். ஸோ இப்போ இன்ட்ரப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த மாஸ்க் போயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மாஸ்க் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ இன்வெர்ட் பண்ணால் கண்ட்ரோல் அமைக்கி அவுட் சைட் கேன்வாஸில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், மாஸ்க் போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் திங் என்னென்னா ஸ்கேலிங்கில் வந்து இந்த இதை பிடிச்சி அப்படி ஃப்ரண்ட்டில் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு பேட்டர்ன் வந்துடும். ஸோ இந்த பேட்டர்ன் நான் உட்காந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பட் டைம் அதிகமாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் தான், டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் நான் கிளிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ட்ரிம் ரெக்ட் அப்படின்னு ஒரு ப்ரஷ் இருக்குது. அது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணால் தான் அந்த ட்ரிம் ரெக்ட் பேட்டர்ன் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்கை கிளியர் பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை அமைக்கிட்டு கரெக்டாக வச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா எனக்கு போயிடும். போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ரஷ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ இன்னொரு இதுவும் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, மேட்ச் மேக்கிங். அது இன்னொரு தடவை சொல்கிறேன், இருந்தாலும் இப்போவும் இருந்துட்டு போட்டோம். மேட்ச் மேக்கிங்கிறது அந்த பேக்ரவுண்டில் என்ன ஷேப் இருக்குதோ அந்த ஷேப்பை கேப்சர் பண்ணுறதுக்கு மேட்ச் மேக்கரை யூஸ் பண்ணுவோம். மேட்ச் மேக்கர் ப்ரஷ் வந்து நீங்கள் நார்மலாக தேனா போதும். இந்த இடத்துல மேட்ச் மேக்கர் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா அமுக்குனீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ப்ரஷஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ மேட்ச் மேக்கர் அப்படிங்கிற ப்ரஷ் தான். தென் ஃபைனலாக இன்னொரு இது நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இதில் 3 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த 3 பேட்டர்னையும் நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மூவ் பட்டன் போயிட்டு நடுசில் இருக்க இதை நான் கிளிக் பண்ணி பெருசாக்குறேன். ஸோ எனக்கு இந்த பேட்டர்ன் 3 பேட்டர்னுமே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேல்ட்டு நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆல்ஃபாவோட ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் வந்து இப்போ கரெக்டாக
136 சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 1000 ரீச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரெக்வஸ்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்டை கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக அதிக வீடியோ போடாததுக்கு காரணம் ஒர்க் ஜாஸ்தி. அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அது அப்படி தான் இருக்குது. தினமும் ஒரு வீடியோ போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video guys. Bye. Brother, it's caught in the crossfire. It's caught in the crossfire.